ஹலோ டிகோட் ஃபேமிலி. இந்த விஷயத்தை பற்றி நானுமே பேசக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற சில பேருக்காக தான் இந்த வீடியோ ஆனது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட ஒய்ஃப் அவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக டிசம்பர் மந்த் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இது அவங்களோட பர்சனல் விஷயம். அவங்க லவ் பண்ணாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பிரியறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படின்னும் போது ஏன் இப்ப இதை பெரிய லெவல்ல நியூஸ் ஆக்குறாங்க அப்படிங்கறது தெரியல. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா இப்ப இந்த பர்சனல் அட்டாக்கை வச்சு விஜய் அவர்களை முடிச்சு கட்ட எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பரவலா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சில விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன். தயவு செஞ்சு இதுக்கும் ஆளுங்கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் வேண்டாம். ஏன் ஆளுங்கட்சி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குற அளவு அவர் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்களே உங்க தலைவரை அவமானப்படுத்துற மாதிரி தான் இந்த விஷயம் அமையுது. அதே போல யார் இதை பத்தி பேசினாலும் அவங்களோட வீடியோக்களை எடுத்து போட்டு அவங்களோட கமெண்ட் கீழே அவங்கள அவதூறா பேசுறது மிகவுமே தவறு. எக்ஸாம்பிளுக்கு சாட்டை துரைமுருகன் அவரு நேத்து போட்ட வீடியோல என்ன பேசியிருக்காரு முழுசா கேட்காம அதற்குள்ள அவங்கள ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இது மிகவுமே தவறு. தயவு செஞ்சு அவங்க பண்றாங்களே நாங்களும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விடுங்க. இந்த விஷயத்தை பத்தி யாருமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் அந்த பெட்டிஷன்ல இருக்கு. ஆனா அதை மீறி இந்த மீடியா வெளியே விட்டுருக்காங்க. அதே போல நாமளும் பண்ணா அந்த மீடியாக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இதை பத்தி பேச வேண்டாம், இது தலைவரோட தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட பர்சனல் விஷயம் அப்படின்னும் பல பெரிய ஆட்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க தாவேக்கள். ஆனாலும் நீங்க கேட்காம பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப பெரிய தப்பு.